ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் 1.3ல ஃபோர்த்து சம் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு படம் கொடுத்து அதில் வந்து எஃப் ஆஃப் 9 ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி 2ன்னு சொல்கிறான்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இங்கே 9 இருக்குது. ஸோ அதோட அந்த கிராஃப் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? ஸோ நேராக பார்த்தீங்க அப்படின்னா 2ங்கிற பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது F9 ஈக்குவல் டு 2. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் எஃப் ஆஃப் 0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி 9க்கு செக் பண்ணமோ அதே மாதிரி 0க்கு செக் பண்ணணும். அந்த பாயிண்ட் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நேராக மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது 9ங்கிற அந்த 9ங்கிற பாயிண்ட் கிட்ட. அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 9. இப்போ ரெண்டாவது கொஷின் பி. ஸோ அதில் வந்து எஃப் ஆஃப் 7 கொடுத்துருக்காங்க. ஸோ 7 பாயிண்ட் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதுக்கு நேராக எந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகிருக்கு? ஸோ எந்த இடத்துல 6ங்கிற பாயிண்ட் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 7 ஈக்குவல் டு 6. நெக்ஸ்ட்டு எஃப் ஆஃப் 2. இந்த 2 எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? ஸோ 2 இங்கே இருக்குது. ஸோ அதனால் எந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகிருக்கு? அதுவும் 6ல பாயிண்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அப்போ எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ 6 தான். நெக்ஸ்ட்டு டி. அதாவது எஃப் ஆஃப் 10 என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 10ங்கிற பாயிண்ட் எங்கே இருக்குது? ஸோ இந்த இடத்துல இருக்குது. அதோட வேல்யூ எங்கே கனெக்ட் ஆகிருக்கு? 0ல் தான், வேறு எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. அப்போ எஃப் ஆஃப் 10 ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் அவ்வளோதான். இப்போ ரெண்டாவது கொஷின் பார்ப்போம். ஸோ ரெண்டாவது கொஷினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸின் எம் மதிப்பிற்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1ஆக இருக்க முடியும். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1. இந்த பாயிண்ட்டு தான் ஃபுல்லாகவே 1. அந்த 1ங்கிற பாயிண்டில் எந்த நம்பர் கனெக்ட் ஆகிருக்கு? எந்த வேல்யூ வருது? ஸோ 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்குது. அப்போது என்ன வரும்? 9.5 வருமா? அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 9.5. ஓகே, அவ்வளோதான் ஆன்சர். ரெண்டாவது கொஷின் அவ்வளோதான். இப்போ மூணாவது கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பகம் வீச்சகம் கேட்டிருக்காங்க. ஸோ மதிப்பகம்னா எப்போதுமே ஃபஸ்ட்டு, அதாவது எக்ஸோட மதிப்பு தான் மதிப்பகம். வீச்சகங்கிறது ஒய். இதுதான் நமக்கு முன்னாடியே நமக்கு தெரியும். இது எக்ஸு, இது ஒய். ஓகே, அதை எழுதிக்கலாம். ஸோ தேர்ட் கொஸ்டின் மதிப்பகம் இல்லை டொமைன் ரேஞ்சுன்னு இருக்கும். ஸோ அதை கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். மதிப்பகம். ஸோ மதிப்பகம்னா நம்ம எக்ஸோட வேல்யூன்னு சொல்லியிருந்தோம். அந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0 to 10 தான் இருக்குது. இதை நம்ம டேரெக்டாக எழுத முடியாது. ஏன்னா இப்போ 9.5ன்னு வந்துச்சா, அதே மாதிரி 9.2 அது மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்லேயும் பாயிண்டில் இருக்கும். ஸோ 1.2 அது மாதிரி நிறையா இருக்கும். அப்போ எப்படி தான் எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் பார் போட்டுருங்க. அப்புறம் அந்த எக்ஸோட வேல்யூ எதுலேருந்து எதுன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அதாவது 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. ஏன்னா அந்த 10ங்கிற நம்பரும் வரும். அதனால் 10 அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு போட்டுடலாம். அதுக்கப்புறம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர். இப்போ வீச்சகம் அதே மாதிரி. இப்போ இதே மாதிரி தான் வீச்சகமும். வீச்சகம் வந்து 0லேருந்து 9 பாயிண்ட் வரையும் தான். அப்போ வீச்சகம் போட்டு அதே மாதிரி நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒய் பார் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 9. அப்போது ஒய் பிலாங்ஸ் டு ஆர். அவ்வளோதான். இது வந்து ரியல் நம்பர், அதனால தான் நம்ம ஆர்ன்னு மென்ஷன் பண்ணுறோம். அவ்வளோதான். இப்போ ஃபோர்த்து, அதில் வந்து எஃப் என்ற சார்பில் ஆரின் நிழலுருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆறுங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. அதில் கிராஃபில் எந்த பாயிண்ட் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா 5ங்கிற பாயிண்ட் தான் கனெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அப்போது ஃபோர்த்து, ஸோ இதில் வந்து ஆரின் நிழலுரு அப்புடின்னு போட்டு அந்த நம்பர் என்னவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ 5. அவ்வளோதான். இப்போ இந்த சம் ஓவர். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கேளுங்கள்.